அன்பார்ந்த ஆன்மீக நண்பர்களே, முருகப்பெருமானின் திருவருளை நாடி இந்த காணொளியை பார்க்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு ஆன்மீக உற்சாகம் அளித்தால் லைக் செய்யவும், பகிரவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும். இன்று கந்த சஷ்டியின் 6ஆம் நாள், சூரசம்ஹாரம். 6 நாட்கள் நீண்ட தெய்வீக போராட்டத்தின் இறுதி தருணம். இது வெறும் அசுரனை அளித்த கதையல்ல, இது அகம்பாவம் சரணடைந்த கதை. இது இருள் ஒளியாக மாறிய தருணம். 5 நாட்களாக சூரபத்மன் பல மாயை வடிவங்களில் போராடினான். யானையாகவும், சிங்கமாகவும், மேகமாகவும், அலைபாயும் இருளாகவும் மாறினான். ஆனால் இன்று அவன் சக்தி சிதைந்துள்ளது. அவன் உள்ளத்தில் பயம் உருவாகியுள்ளது. இருந்தாலும் அகம்பாவம் அவனை விடவில்லை. நான் அழிய மாட்டேன் என்ற பிடிவாதம் அவனை இறுதி மாயைக்கு தள்ளுகிறது. அந்த நேரத்தில் வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்கின்றன. கடல்கள் சுழல்கின்றன. பூமி நடுக்கம் கொள்கிறது. தேவர்கள் விண்ணிலிருந்து பார்த்து, முருகா, இன்று தர்மத்திற்கு தீர்ப்பு கொடு என்று கைகளை கூப்புகின்றனர். நம் கந்தன் அமைதியாக நிற்கிறார். நெற்றியில் திருநீறு பட்டை தெளிவாக பிரகாசிக்கிறது. முகத்தில் கோபமில்லை, கருணை நிறைந்த தீர்மானம் மட்டுமே. கையில் ஒளிரும் ஞானவேல். அந்த வேல் சாதாரண ஆயுதம் அல்ல, அது சிவபெருமானின் சக்தி, பார்வதி தேவியின் அருள், பரம்பொருளின் ஞானம். அந்த வேல் இன்று அகம்பாவத்தை அறுக்கும் ஆயுதம். சூரபத்மன் இப்போது ஒரு பரந்த மரமாக மாறுகிறான். ஆகாயத்தை தொடும் உயரம், வேர் பூமியின் ஆழம் வரை, கிளைகள் எல்லா திசைகளிலும் பரவி உலகை மூடும் அளவு. அது வெறும் மரம் அல்ல, அது அகங்காரத்தின் உருவம். என்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற அகந்தையின் வடிவம். அந்த மரம் நிழலாக உலகை மூடுகிறது. ஒளி மறைகிறது. அந்த தருணம் ஒரு கணம் அமைதி. பின்னர் முருகன் தனது வேலை உயர்த்துகிறார். கண்கள் தீட்சியுடன் ஒளிர்கின்றன. ஒரு மந்திரமாய் பிரபஞ்சம் முழுவதும் ஒளி எழுகிறது. வேல் பாய்கிறது. அந்த வேல் இருளை கிழிக்கிறது. அந்த மரத்தின் இதயத்தை துளைக்கிறது. ஒரு பெரும் சத்தம். ஆகாயம் ஒளியால் நிரம்புகிறது. மரம் 2ஆக பிளகிறது. சூரபத்மன் 2 பாகமாக சிதறுகிறான். அந்த தருணம்தான் சூரசம்ஹாரம். ஆனால் இதோ பாருங்கள், முருகன் அவனை முழுமையாக அழிக்கவில்லை. ஏன்? ஏனெனில் முருகன் கோபத்தின் கடவுள் அல்ல, அவர் ஞானத்தின் கடவுள், கருணையின் வடிவம். சரணடைந்த தீமை கூட தெய்வீகமாக மாறும் என்பதை காட்ட அவர் சூரனை மயிலும் சேவலுமாக மாற்றுகிறார். ஒரு பகுதி மயிலாக மாறி அவரது வாகனமாகிறது. மற்றொரு பகுதி சேவலாக மாறி அவரது கொடியாகிறது. இதுவே ஆன்மீக ரகசியம். அழித்தல் அல்ல, மாற்றுதல். தேவர்கள் வேல் வேல் முருகன் என்று முழங்குகின்றனர். தேவலோகத்தில் ஆனந்தம், பூமியில் அமைதி. சூரன் எதிரி அல்ல, அவர் மாற்றப்பட்ட ஆத்மா. நம் வாழ்க்கையிலும் இதுவே உண்மை. நம்முள்ளிருக்கும் சூரன் யார்? கோபம், பொறாமை, பயம், அகம்பாவம். அந்த மாயை மரத்தை வெட்ட வேண்டியது முருகனின் ஞானவேல். இன்று சஷ்டி விரதம் இருப்பவர்கள் மனதை சுத்தமாக வைத்து, என் அகம்பாவத்தை வெட்டி அருளாக மாற்று என்று வேண்டினால் நிச்சயம் அவர் அருள் செய்வார். சூரசம்ஹாரம் நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிக்கிறது. தீமைக்கு எதிராக போராடு, ஆனால் கருணையை மறக்காதே. வெற்றி கிடைத்தாலும் தாழ்மையை இழக்காதே. சக்தி இருந்தாலும் அருளை முன்னிலைப்படுத்து. இதுதான் முருகன் காட்டும் மார்க்கம். இந்த 6ஆம் நாள் வெறும் திருவிழா அல்ல, இது உள் மாற்றத்தின் நாள். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்கள். என் உள்ளத்தில் இருக்கும் சூரனை இன்று முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று. அந்த தீர்மானத்தில் முருகன் உங்களுக்கு துணை நிற்பார். இந்த புனித நாளில் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்கவும், வேல் அர்ச்சனை செய்யவும். வேல் வேல் முருகன் என்று மனமாற சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி சூரசம்ஹாரம் நிகழ்ந்த தருணத்தை நினைத்து ஜபம் செய்யுங்கள். அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த அருள் உங்கள் குடும்பத்தை காக்கும். சூரசம்ஹாரம் முடிவல்ல, அது புதிய ஆரம்பம். நாளை திருக்கல்யாணம், ஆனந்த நிறைவு. இந்த காணொளி உங்களுக்கு ஆன்மீக பலம் தந்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.
அடுத்த எபிசோடை தவறாமல் காணுங்கள். முருகன் அருள் உங்கள் வாழ்வில் நிலைத்திருக்கட்டும். வேல் வேல் முருகன். ஹரோ ஹர.